வா 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 அண்ணா இங்கிட்டு ஓடிச்சுக்க, இங்கிட்டு ஓடி, இங்கிட்டு போனோம் வா வா வா. போதும். ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஐயாட்டு கட்டுத்தரில் கொஞ்சோண்டு குப்பை கிடக்குது, அதை அள்ளிக்கங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அள்ளுறதுக்காக வம்பட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டோம். இந்த குப்பை தான் நம்ம அள்ளிய போகிறோம். சாணி குப்பை தான். இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் வைக்கிற மாதிரி வரும். இதை அப்படியே வச்சோம்னா பூச்சி விழும், காண்டாமிருகம் கொண்டு வரும். கிட்ட போட்டுனே, கிட்ட ஒட்டியா போட்டுரு. சாமியோ ஆமாங்க, இன்னும் கொஞ்சோண்டு அள்ளணும். இதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. இன்னும் குப்பை கிடக்குது, இன்னும் ஒரு வண்டி குப்பை கிடக்குது. இதை இன்னும் பாதி தான் அள்ள முடியும். பாதி அள்ளம்னா இன்னொரு அரை வண்டிக்கு கிடக்கு. சரியான வேலை. இங்கே நம்ம ஏற்றி தான் தூக்கி சட்டையை தூக்கி பண்ணுவோம். மேலே நிற்க சொல்லிவிட்டு பிள்ளைய கழி ஒரு வண்டிக்கு வந்துருச்சு. நல்லா மிதிச்சு இப்படி ஏற்றுருக்கா, மிதிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்து வந்து அவன் ஒரு வண்டிக்கு ஏற்றிருக்கான். இன்னும் கொஞ்சம் கிடக்குது. நீ அடுத்த நாளைக்கு இதை பார்த்துக்கோ. ரொம்ப கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மதுரையிலேருந்து நம்மளை பார்க்குறதுக்கு அன்னைங்க வேறு வர்றாங்க. நம்ம வேறு கன்றாவியாக இருக்கோம். ஒரு நூல் மிஸ் ஆனாலும் கல்லுக்கால ஊற்றிடும் வண்டி. இப்போ நல்லா அனுபவசாலியான அண்ணன் வேகனமே ஆட விடாமல் குப்பையை கொண்டாந்து எதுவும் இறங்குறது. வரவிடு அண்ணே, கண்ணு இருக்குடே. வா 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 அண்ணே, இங்கிட்டு ஓடிச்சுக்க, இங்கிட்டு ஓடி, இங்கிட்டு போனோம் வா வா வா. போதும். அதான் ஒரு வண்டி மேலே கீழே எல்லாமே மண், சரியான மண். அவ்வளோதான் மக்களே, இப்போ அள்ளியாந்தாச்சு. இன்னி வந்து உழுதுட்டக்கப்புறம் கண்ணுக்கு வந்து குப்பை வைக்க ஆரம்பிச்சிடலாம். குப்பை வைக்கிறத இன்னொரு வீடியோ போடுறேன். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தோப்புக்குள்ள என்னென்ன பண்ணுறங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். நாம எவ்வளவு நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது சார், மற்றவங்களுக்கு தான் தெரியும். நாம எவ்வளவு கெட்டவங்க நமக்கு மட்டும்தான் தெரியும்.